அட ஏய் நீ 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 இங்க வந்துட்டியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் விட முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. பிராச்சியை மீட் பண்ணியா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ப்ரோ. டேய் ஒரு நிமிஷம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசி ஆனா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. ஏதாவது அப்டேட் பண்ணுப்பா. நான் சஞ்சுவை பார்த்தேன். சஞ்சு? அந்த சஞ்சுவா? என்னது? நான் அவனை வரவே கூடாது, இந்த பக்கம் வந்தினா நான் உன்னை வெட்டிடுவேன்னு நான் தானப்பா சொன்னேன். இப்ப என்னாச்சு? ஒரு நிமிஷம் என்ன யோசிக்க விடுறா. நீயும் தொண பேசிட்டே இருக்க, அவங்களும் தொண பேசிட்டே இருக்காங்க. நீ என்ன சாப்பிட்டு படுத்துட்டு இருக்க? இங்க பார், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. சஞ்சு எதுக்காக அங்க வரணும்? ஒருவேளை அவன் அப்படியே அங்க வந்திருந்தாலும் அவன் எதுக்காக வந்தான்னு நான் எப்படி கேக்குறது? நான் எப்படி மீட் பண்றது? என்னமோ நான் தான் அவனை உள்ள போய் கதவை சாத்திக்கன்னு சொல்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க. அப்புறம் அந்த பிராச்சினாலதான் இது எல்லாமே நடக்குது. பல்லவி, நீ ஏன் இப்படி புரியாமலே பேசுற? நானா புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? எதோட சேர்த்து எதை முடிச்சு போற? இங்க பாரு, ரன்வீரும் பிராச்சியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுல சகஜம்தான். நானும் அபியும் சண்டை போட்டுருக்கோம். 2-3 நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்திருக்கோம். இவ்வளவு டென்ஷன் ஆகாது. அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா இருப்பேன். உங்ககிட்ட பேசுறது டோட்டலா வேஸ்ட். இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பேசாதீங்க. ரன்வீர், கண்ணா, லிசன் டு மீ. ரன்வீர் திறந்தானா? திறக்கல. எப்படி திறப்பான்? நீங்க தானே சொன்னீங்க அவன் தனியா இருக்க ஆசைப்படுறான்னு. அதான் அவன் தனியா இருக்கிறான். சரியான கருணாக்கு உங்களுக்கு. என்ன சொல்றீங்களோ அப்படியே நடந்துருது. சில சமயம் நல்லது கூட நடக்கும் தெரியுமா? அப்படியா? இது வரைக்கும் நல்லதே நான் பாக்கலையே. எப்படிமா பாப்ப? சரித்திரமே அப்படிதானே இருக்கு. என்னைக்காவது புருஷன்கிட்ட பொண்டாட்டி நல்லத பாத்துருக்காங்களா? இன்னைக்கு பாக்குறதுக்கு எங்களை தப்பா தான் பாப்பீங்க, தப்பா தான் நினைப்பீங்க, தப்பா தான் யோசிப்பீங்க. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க பேசாம இருந்தாலே அது போதும். ரன்வீர், இங்க பாருப்பா, எங்க கூட பேசுறதுக்கு உனக்கு இப்ப மூடு இல்ல இல்லையா? பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. நாங்க உன்கிட்ட அப்புறமா வந்து பேசுறோம். என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். நானா? பழிய ஈஸியா என் மேல தூக்கி போட்டுற. ஆனா அதுக்கு காரணம் நீ தானே மறந்துடுற. பலோ ப்ரோ, ஆன்ட்டி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி இப்ப சொல்லு. நீ சஞ்சுவ போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துருக்க அப்படின்னா கண்டிப்பா அவன் 100% இந்த கேஸ்ல இன்வால்வ் மட்டும் இல்ல, அவன் தான் முழுக்க காரணம். அவன் எதுக்காக இல்லன்னா அங்க வர போறான்? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. அவன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கானா? அவன் எப்படி இன்வால்வ் ஆனா? யாருக்காக அந்த விஷயத்த பண்ணான்? அவன் எதுக்காக அங்க வரணும்? அது இருக்கட்டும், நீ சஞ்சுவை எங்க பார்த்த? போலீஸ் ஸ்டேஷன்ல தான். போலீஸ் ஸ்டேஷன்லயா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? என் பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு நீங்க என்னடானா இங்க பிஸியா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. நான் அப்பவே பிராச்சிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பெரிய ஊர்ல எல்லாம் நமக்காக யாரும் வர மாட்டாங்கன்னு. எல்லாரும் சுயநலமா தான் இருப்பாங்க, நம்மள பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவதான் நம்மள அவளை உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தின்னு சொன்னீங்க. ஆனா குடும்பத்துல ஒருத்தவங்க கிட்ட இப்படிதான் பண்ணுவீங்களா? நீங்க நினைச்சிருந்தா பிராச்சி இந்நேரம் ஜெயிலுக்கு போ. உனக்கு நான் ஏன் இப்ப முன்ன மாதிரி இரிட்டேட்டிங்கா இல்லைன்னு தோணுது? ஒருவேளை உனக்கு அந்த காரணத்தை சொல்லிருக்கலாம். நான் உன்னை பத்தி என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு. ஆனா எனக்கே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு, ஏன் நினைக்கிறேன்னு தெரியல. இது எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? ஏன்னு தெரியல. என் மனசு அடிக்கடி உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்குது. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்கிட்ட பேசுறது, உன்னோட ஸ்டூபிடான முகம், எனக்கு உண்மையிலேயே உன் மேல காதல் இல்ல. கண்டிப்பா இது காதலா இருக்காது. காதல் வந்துட்டா மனசு ஒரு நிலையில இருக்காது, சரியா தூக்கம் வராது. உன் மனசு தட்டி எழுப்பி கேளு, அது என்ன நினைக்குதுன்னு. சானா, நீ மட்டும் இப்ப வாய மூடல, நீ 5 சமோசா தின்ன விஷயத்த ஆண்டி கிட்ட சொல்லிடுவேன். பிராச்சி, சரி போ தூங்கு. குட் நைட்.
நைட். குட் நைட். நீ முதல்ல தூங்கு. புரியாது, இப்படியே அழுதுகிட்டு இருக்க வேண்டியதா? என்னோட தூக்கம் போயிடுச்சு. அப்புறம் அவன் என் கூட இல்லாததுனால மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது. அவன் கோவமா இருந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் அவன் என் பக்கத்துல இருக்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவன் எப்பவும் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரன்பீர், மாயா வரலன்னா நான் ரன்பீருக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு அவன் மேல காதல் வந்துருச்சுன்னு. ஆமா, இது காதல் தான். எனக்கு ரன்பீர் மேல காதல் வந்துருச்சு. ஐ லவ் ரன்பீர். I love ரன்பீர். வெயிட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பயங்கர கடுப்பா இருக்கு. அந்த சஞ்சீவும் எனக்கு பிடிக்காது. எங்க போய் தொலைஞ்சா இன்னும் ஏன் வராம இருக்கான்? சரி, போக வேண்டியதுதான். அபி, இது தப்பு பண்றதுக்கான நேரம் இல்ல. இவன் மட்டும் இப்ப தப்பிச்சிட்டானா அப்புறம் பிராச்சியை காப்பாத்துற கோல்டன் சான்ஸ் மிஸ் ஆயிடும். ஓ, இவன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டானா? நான் அப்பவே நினைச்சேன் இந்த ஆலி ஆண்டி கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது கேம் ஆடுவாங்கன்னு. ரியாவை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை அனுப்பியிருக்காங்க. அப்பதானே அவன் வந்து என்னை இங்க பிடிப்பான். ஆனா அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. நானும் சாதாரண ஆளு கிடையாது. என்ன இவங்க புடிச்சு மாட்டி விட பாக்குறாங்களா? இப்ப இவரோட பொண்ணு ரியாவுக்கு நான் போன் பண்ண போறேன். இப்ப நான் மாட்ட போறேனா இல்ல அவ மாட்ட போறாளான்னு பாப்போம். நான் இப்ப பேச போறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண போறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நீயும் மாமா. இவன் உள்ள போயிட்டானா? எனக்கு அப்பவே தெரியும் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிராச்சியோட போட்டோவை இவன் வீட்டுல வச்சிருப்பான். இவனை நான் விட மாட்டேன். வரட்டும், வச்சுக்கிறேன் இவனை. கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. யாரா இருந்தாலும் இப்போ மாட்டிக்க போறோன்ற பயத்துல அவங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்படின்னா சஞ்சீவ் கூட வேற யாரோ இருக்காங்க.
இவ எதுக்கு போனை எடுக்க மாட்டேங்கிறா? அது சரி, மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து என்னை இதுல மாட்டி விடலான்னு பாக்குறாங்களா? என்ன பண்ணலாம்? டாடி ரன்பீரை அவனை பிடிச்சிட்டாங்க. யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல? இல்ல, யாருக்கும் என் மேல சந்தேகம் வரல. நான் சஞ்சுவை முன்னாடியே பாத்துட்டேன். டாடி ரன்பீரும் சஞ்சுவை போட்டு அடின்னு அடிச்சாங்க. அடிச்ச அடியில அவன் தான் திருடினான்னு சஞ்சு ஒத்துக்கிட்டான். அத்தை, அப்புறம் இங்க யாரும் அவனை திருட சொன்னதா சொன்னான். அவன் என் பேரு சொன்னானா? இல்ல, உங்க பேரு அவன் சொல்ல அத்தை. ஆனா ஒரு பொம்பளை சொன்னதுனாலதான் இந்த வேலையில நான் செஞ்சுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டான். நல்ல வேலையா போலீஸ் அவன் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அத்தை. ஆனா அத்தை, அவன் போன் போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. இப்ப அந்த போன்ல நீங்க சஞ்சு கூட பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. யாராவது வாய்ஸ் ரெக்கார்டிங்க கேட்டாங்களா? கேட்டாங்க அத்தை. ஆனா ஆக்சுவலி சஞ்சுவோட போனு கீழே விழுந்துருச்சு. அவன் போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்க வாய்ஸ் அவங்களுக்கு கிளியரா கேட்கல. அதனால கண்டுபிடிக்க முடியல. அண்ணனும் ரன்வீரும் எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அப்புறம் ஃபாரன்சிக் லேப்ல சஞ்சுவோட போனை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்களா. அதுல உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு. ப்ளீஸ் அத்தை, சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா அதுல இருக்கிற வாய்ஸ் உங்களோடதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ரியா, இது ஒண்ணும் ஈஸியான காரியம் இல்ல. அப்ப நம்ம மாட்டிப்போமா அத்தை? ரியா, டோன்ட் வரி. நான் ஏதாவது பண்றேன். நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். ஐ வில் கால் யூ பேக். அத்தை, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ப்ளீஸ் டூ சம்திங். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. மொதல் பிரச்சனை பிராச்சி வெளியில வர. 2வது பிரச்சனை சஞ்சுவோட அந்த போன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கு. 3வது பிரச்சனை பிரக்யா இங்க வந்துட்டு இருக்கா. 4வது பிரச்சனை அண்ணன் இங்க இருக்காரு. டே ப்ராப்ளம் டே. இந்த எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் நான் எப்படி வெளியில வர்றது? பிராச்சி ரிலீஸ் பண்ணுங்க. ஆலியா, நீ எப்படி இங்க? ஆமாண்ணா, தனியா வரலனா. விக்ரம் பல்லவியும் கூட வந்திருக்காங்க. வாட்? மம்மி, நீங்க 2 பேரும் இங்க? இங்க பாரு அபி, நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆலியா தான் எங்களை கூட்டிட்டு வந்தா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரன்பீர் பிராச்சிய இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டான். என் பையன் ஜீனியஸ் தான். தேங்க்ஸ். ஐ லவ் யூ. பேட்டு. ஆலியா, நாங்க பிராச்சி இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ ரிலீஸ் ஆகுறா. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நாங்க எதுவுமே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையே. ஆலியா, உன்னதான் கேக்குறேன், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆலியா, உன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்க. அண்ணா, அது லாயர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாருண்ணா. ஹலோ மிஸ்டர் ராகேஷ் அகர்வால், இங்க பாருங்க, அண்ணா வந்துட்டாரு. இங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ. நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. என்ன, எங்க அம்மா வந்திருக்காங்களா? இல்ல, உங்களை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அவங்க பேரு கூட என்னன்னா ரன்பீர். ரன்பீர் தான். ரன்பீரும் மிஸ்டர் மெஹராவும் சேர்ந்து தான் உங்களை நிரபராதின்னு நிரூபிச்சாங்க. பிரச்சனை நீ திருடலன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்திலேயே உன்னை தவிர நான் வேற யாரையும் முழுசா நம்பினதே இல்ல. உன்னை தவிர வேற யாரையும் நான் நம்பவும் மாட்டேன். அதனால உன்னால எப்பயும் திருடவே முடியாது. எல்லாரும் முன்னாடி கண்டிப்பா நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். ஐ ப்ராமிஸ் யூ. தேங்க் யூ. நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. பிராச்சியோட அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் எனக்கு. ஆமா, நான் தான் சொன்னேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கத்துல இருந்து. Do you have any idea? How can you be so careless and stupid? ஏய், மொபைல் எடுத்துட்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன் அத்தை. இது பார்க்க சஞ்சு போன் மாதிரி தெரியும், கொஞ்சம் பழசு. ஓகே, கிரேட். சஞ்சுவோட போனுக்கு பதிலா இந்த போனை அங்க வச்சுட்டு வந்துரு. சஞ்சு போன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கு. ஃபாரன்சிக் ஆளுங்க வரதுக்கு முன்னாடி இதை பண்ணியே ஆகணும். கோ, சீக்கிரமா போ. ஐம் ரியலி சாரி. என்னால இது பண்ண முடியாது அத்தை. நான் இப்ப ரொம்ப நர்வஸா இருக்கேன். என்னால பண்ண முடியாது. ஐம் ரியலி சாரி. என்னால இதை கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா பிரக்யா முன்னாடி போறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல. ஆல்ரைட், நீ ஒரு வேலை பண்ணு. பிராச்சியோட அம்மாவை நீ அங்கிருந்து தனியா கூட்டிட்டு போ. மீதி எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க ரொம்பவே ஸ்மார்ட், ரொம்ப நல்லவங்களும் கூட.
ஷி இஸ் ஜஸ்ட் பெர்ஃபெக்ட். உன்கிட்ட சொன்னனே தவிர அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. நீ போய் அவங்கள தனியா கூட்டிட்டு போ, அப்பதான் என்னால போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஆல் ரைட்? ஆல் ரைட், I'll do it அத்தை. கிரேட், சீக்கிரம் போ. அந்த பக்கத்துல இருந்து இல்ல ரியா, இந்த பக்கமா போ. வெல்கம் பேக் பிராச்சி. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? ஆனா நான் ஒன்னும் சொல்லலையே. அதான் ஸ்வீட் வந்துருச்சுல, அப்புறம் ஏன் ஓகே சொல்றதுக்கு தயங்குற நீ? அட நீ மறுபடியும் கம்பெனில ஜாயின் பண்றத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. See you in office. நானும் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன். நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்து இவ்வளோ எல்லாம் பண்ணிருக்க. எனி ப்ராப்ளம்? இல்ல சார், ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஆஃப் கோர்ஸ் எஸ். நான் பாக்குறேன். ரியா, கம் 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 கம், சிட்டியா 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 சிட்டியா. பெருசா ஒன்னும் அடிபடல. ஓஹோ, அட அவளுக்கு என்னாச்சு? ஏன் பார்த்து நடக்க கூடாதா? போ போ போ. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? வர இரு. நீ ஒரு வேலை பண்ணு, பிரக்யாவுக்கு உடனே ஒரு போனை போடு. எப்ப வராங்கன்னு கேளு. நீங்க சொல்லிதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணி பேசினேன். 5 நிமிஷம் தானே, ஆனா எனக்கு என்னமோ 5 வருஷம் போன மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. எனக்கும் தெரியும் அவங்க வந்துருவாங்கன்னு. ஆனா அவங்க வந்த உடனே, அவங்க வந்ததும் அவங்க பக்கத்துல போய் அவங்கள அணைச்சு அதுக்கப்புறம் அடடா, இன்னைக்கு நான் வேற ஏதாவது கேட்டிருந்தாலும் அதுவும் கிடைச்சிருக்குமே. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு வழியா நீ வந்துட்ட. ஆமா, பிரக்யா எங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அந்த திருடனை புடிச்சீங்களா இல்லையா? அவனு உனக்கு தெரியுமா? பழைய விரோதி யாரும் இல்லையே. இந்த ஏரியாக்காரனா? சீக்கிரமா சொல்லு. ஆமா, பிரக்யா எங்க? ஒரு நிமிஷம், எவ்வளவு கேள்வி கேட்பீங்க? ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஒரே வாட்டி கேட்டா எப்படி பதில் சொல்றது? சரி சரி, ஒரு கேள்விக்கா பதில் சொல்லு. அம்மா, அதான் தியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கஷாயம் பண்ண தெரியாதான். அம்மா சொல்லி கொடுக்க போயிருக்காங்க. அப்புறம் உண்மையான திருடனை புடிச்சிட்டாங்க. யார் அவன்? அவனை நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியுமா? சஞ்சு. சஞ்சு? எந்த சஞ்சு? கேடு கெட்டவன். கேடு கெட்டவன் அவன் சர்நேமா? இல்ல இல்ல, அந்த கேடு கெட்டவன் தான் சொல்றேன். 1ஆம் நம்பர் புறம்போக்கு அவன். பிராச்சி ஒரு தடவை அவனோட கண்ணத்துல ஓங்கி அறவிட்டா. அவன் பிராச்சியை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். இப்ப வரைக்கும் அவன் மறக்கல போல இருக்க. அதுக்காக உன்னை இந்த மாதிரி அவன் பழி வாங்கியிருக்கானா? அதை விட முக்கியமான விஷயம், அவன் தனியா இல்ல. அப்புறம் வேற யாரு? யாரோ ஒரு லேடி இருக்கா, அவதான் இதெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்கா. யார் அந்த லேடி? எனக்கு தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சொன்னாங்க. இந்த திருட்டுக்கு மாஸ்டர் மைண்டே அந்த லேடி தானா. வணக்கங்க. சரியான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கேன். அது என்னன்னா, இங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. நான் உள்ள வரலாமா? அதான் வந்துட்டீங்களே. கண்டிப்பா ரன்வீர் மாயாவோட இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சது இல்ல? ஒரு நிமிஷம். லொகேஷன் கரெக்ட், இதே வீடு தான். வா வா வா, ஒரு சின்ன வாசல் தான் இருக்கும். அது உங்களை சந்திக்கிறதுக்காக மாயாவும் அம்மாவும் வராங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு ரன்வீருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம். அதுல நீங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்க கூடாது. என்ன? என்னன்னு கேட்காத, ஏன்னு கேளு. நான் இங்க வராத வரைக்கும் நீங்க எல்லாரும் தாராளமா வந்திருக்கலாம். ஆனா நான் வந்துட்டதுனால நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்க இந்த அழகான முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வந்தீங்கன்னு வைங்க, கல்யாண கலை கட்டு போயிடும், எல்லாரும் மூடம் கெட்டு போயிடும்.
அதனால நீங்க உங்க அழகான முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வராம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? இல்லைன்னா நான் உங்களுக்கு என்னோட ஸ்டைல்ல புரிய வைக்கணுமா சொல்லுங்க. இந்த எல்லா திங்ஸையும் திருப்பி அனுப்பிடலாம் இல்லையா? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டா என்ன? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் ரன்பீர் ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நீங்க இல்லாதப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா இப்ப நான் முன்னாடி தானே இருக்கேன். Tell me, என்ன நடந்துச்சு? என்னன்னு சொல்றது? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ரன்பீர் ஏன் இப்படி பேசுற? சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்த என்னென்னவோ பிளான் பண்ணி என்னென்னவோ பண்ணோம். ஆனா இந்த கல்யாணத்தை எங்களால நிறுத்தவே முடியல. சொல்றத புரிஞ்சுக்கோ. ஓகே? மாயா வீட்டை சேர்ந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அதுலயும் பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாம விட மாட்டாங்க. ரன்பீர், I can't believe it. நீ என்ன காதலிச்சாலும் சரி இல்லைனாலும் சரி நான் வேற யாருக்கும் சொந்தமாக முடியாது பிராச்சி. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனாலதான் எனக்கு வேற யாரு கூடயாவது கல்யாணம் நடக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. நீ என்னை விட்டு தூரமா போயிடுவ யார்? இந்த ஃபீலிங் என்ன உள்ளுக்குள்ள இருந்தே கொன்னுகிட்டு இருக்கு. என்னால உன்னை பிரிஞ்சு கண்டிப்பா இருக்கவே முடியாது. என்னால முடியாது. நான் அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு இதுவரைக்கும் அவங்கிட்ட சொல்லவே இல்லை. அவனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் இல்ல. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அவன் என் ஃப்ரெண்டா இருந்தப்போ அவனை ஃப்ரெண்டா நினைச்சு நான் அவனுக்காக என்னென்னமோ செஞ்சேன். ஆனா இப்போ அவன் எனக்கு அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, நம்மளோட உரிமையையும் காதலையும் என்னைக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப ரன்பீரை மாயா கிட்ட இருந்தோ இல்ல வேற யாரையாவது கிட்ட இருந்தோ காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது. இது என்னோட போராட்டம். நான் கண்டிப்பா போராடுவேன். நான் ரன்பீரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நான் ரன்பீரை காதலிக்க ஆரம்பிச்சேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல? என்னோட மனசு உனக்காக மட்டும்தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு. என் மனசு மாதிரி அவன் மனசு துடிக்கல. ஒருவேளை உன்னோட பெரியப்பா உன்னை ஃபோர்ஸ் கூட பண்ணலாம். அது மூலமா அவனோட மனசை உனக்காக துடிக்க கூட வைக்கலாம். அப்புறம் உனக்கு அன்பு பணம் எல்லாம் கிடைச்சிரும். அப்புறம் எப்படி அவனுக்கு டைவர்ஸ் கொடுப்ப? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்ட. ராகுல், இங்க நீ பாரு, எனக்கு துரோகம் பண்ண பாக்குறல. என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது because I love you. ஆனா நீ என் நம்பிக்கையை உடைச்சனா அப்புறம் நான் என்ன நம்பிக்கை? நீ எதை பத்தி பேசுற? நான் எதை உடைச்சேன்? என் நம்பிக்கையை நீ உடைக்கலையா? என்ன உண்மையாவே லவ் பண்ணிருந்தா இந்த மாதிரி குடிச்சிருக்க மாட்டே. கொடுத்த வாக்க மீறி இருக்க மாட்டே. கொடுத்த வாக்க மீறிட்டல்ல. இதோ உனக்கு காரணம் கிடைச்சிருச்சுல. இனிமே நீ என் கூட எப்படி வாழ்வ? நான் தான் குடிகாரன் ஆயிட்டேனே. சரி, நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு நீ ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா? யோசிச்சியா சொல்லு. மாயா, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்றேன். இது எல்லாமே நான் உனக்காக மட்டும்தான் செய்யறேன். உன்னை நான் உயிருக்குயிர காதலிக்கிறேன். உன்னை நான் இழக்க விரும்பல மாயா. நான் உன்னை இழக்க விரும்பல. ராகுல், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ரியா கிட்ட இருந்து கால் வருது. சரியா? பாய். இல்ல. ஹலோ ரியா, சொல்லு. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன். உடனே என்ன வந்து பாரு. இப்ப எதுக்கு? ரியா எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கா? சரி, போய் பார்க்கலாம். நான் தான் பேசுறேன். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். உங்க ஆசீர்வாதம் வேணும். பையன் அப்படியே சொக்க தங்கம். அவனுக்கு எந்த பொண்ணோட தொடர்பு இல்ல. ஆனா ஒரு விஷயம், பொண்ணுங்கெல்லாம் அவனுக்காக ஏங்குறாங்க. நான் தான் சொன்னேனே அவன் தங்கம்னு. வரலாம், தாராளமா வரலாம். என்னாச்சு ரியா? எதுக்காக என்ன இப்போ இங்க வர சொன்ன? நீ ரன்பீர் கூட ஒரு சின்ன டிராமா பண்ண மட்டும் போதும்னு சொன்னல. நீ சீரியஸ் ஆயிட்ட. ஏன் அது சீரியஸா எடுத்துக்கிட்ட? இங்க பாரு, அவன் மேல பழி போட சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண அவன் என் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கிறதுக்காக தான். ஆனா நம்ம டீலை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் எல்லாம் அதுல கிடையாது. Then why are you just back off, okay? நான் சொல்றத கேளு, ஒழுங்கா பெயின் வாங்கிடு. என்னால நீ சொல்றத பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நாம இந்த டீல் பேசணும்ல, ஆனா அது ரொம்ப பழைய விஷயம். அது என்னன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கும் ரன்பீருக்கும் இடையில இருந்து விலகிடு, ஓகே? இல்லன்னா என்ன பண்ணுவ சொல்லு. Tell me, உன்னால என்ன பண்ண முடியும்? Just tell me, okay? உன்னோட ரகசியத்தை போட்டு உடைச்சிடுவேன். நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நீயும் அத்தையும் சேர்ந்துதான்
ரன்பீர் மேல பொய்யான மொலஸ்டேஷன் கேஸ் போட்டீங்கன்னு. அப்புறம் நான் செஞ்சது எல்லாமே நீ சொல்லிதாங்கிறதையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உன் நிலைமைதான் என்ன ஆகும்? ரன்பீர், அப்புறம் உன்னோட டேட், அப்புறம் மொத்த ஃபேமிலியுமே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஒருவேளை நான் பின் வாங்கினாலும் பிராச்சி இருக்கால, பிராச்சி ரன்பீரை உன்கிட்ட இருந்து பறிச்சிடுவா. அப்புறம் உன்னை எல்லாரும் லூசர்னு சொல்லுவாங்க. Stop it, Maya. Just stop it. Just stop it. நான் இப்போ நினைச்சேன்னா இதே மாதிரி உன்னையும் அறைய முடியும். நீ என்ன சொன்ன? நான் அது ஒன்றும் இல்லை. நீ வந்து அந்த கதவு மேட்ரு சொன்ன இல்லையா, அதான் அது உண்மையாகவே ரொம்ப காமெடியாக இருந்தது. நானும் பதிலுக்கு கொஞ்சம் காமெடி பண்ணேன். அதுவும் இல்லாமல் பிராச்சி, நீ கல்யாணத்தப்போ என் கூட இருந்தீன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ என் கூட வருவல்ல? ஆஃப்டர் ஆல் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? இங்க பாரு பிராச்சி, அது என்னன்னா நீ என் கூட இருந்தீனா போதும், அது ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் இப்போ நீ என் கூட இருக்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்றேன். அப்புறம் அதுவும் இல்லாம எப்பவுமே நீ என்னை காப்பாத்திட்டு இருக்க, நாளைக்கும் என்னை காப்பாத்துவ. அதான் நீ என் கூடவே இருக்கணும். அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் உன் கூடவே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என் கூட இருந்தனா எல்லா பிரச்சனையையும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நீ என் கூட இருப்பல்ல, எந்த சிச்சுவேஷன்லயும் என்னை தனியா விட்டு மட்டும் போயிட மாட்டல்ல? நான் உன்னை விட மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ளீஸ். எனக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்க பிடிக்காது. ஆனா நீ நம்பிக்கையோட இரு. எக்காரணத்தை கொண்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் உன்னை தனியா என்னைக்கும் விட மாட்டேன். நான் வருவேன். ப்ராமிஸ். போதும் 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 போதும், நிறுத்துங்க. உள்ள வரலாம் அங்கிள். அட இருப்பா, என்ன அவசரம்? முதல்ல ஆரத்தி எடுக்கணும், அதுக்கப்புறம் மாலை போடணும். உங்களுக்கு மரியாதை எல்லாம் பண்ணணும்ல. உங்க மரியாதை தான் இத்தனை நாள் நாங்க பார்த்தோம். உங்க பையன் ரொம்ப நல்லா ஜோக் பண்றாரு. எங்களுக்கு மாப்பிள்ளைய வரப்போறாருல. கடவுள் புண்ணியத்துல எப்போ நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எல்லாரும் இப்படி சிரிக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? திடீர்னு உங்க முகத்துல உள்ள சிரிப்பு காணாம போயிடுச்சு. நீங்க அந்த ஆண்டவனுக்கு எதிராக நடந்துக்கிறீங்களா, எங்களுக்கு எதிராவா? எல்லாரும் சிரிங்கப்பா. அட தம்பி, எங்க அவங்க? அதாவா, சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா. வந்துட்டேன். நான் எதுக்கு லேட் பண்ண போறேன்? இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அருமை அருமை. மாலை எங்கப்பா? போட்டு விடு தம்பி. வாங்க மாப்ள, வாங்க. வெல்கம். தேங்க் யூ. வா, இங்க வாப்பா. சபாஷ். இப்ப எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. இப்ப அடிங்கப்பா. நம்ம இங்க வந்துட்டோம். ஆனா இந்த கல்யாணத்தை நம்மளால நிறுத்த முடியுமா? ஆஃப் கோர்ஸ் நிறுத்த முடியும். ரன்பீரோட பெர்ஃபெக்ட் மேட்ச் ரியாவை தவிர வேற யாருமே இல்ல. ஆனா அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாரு, நம்ம ப்ராப்ளம் மாயா கிடையாது, வேற யாரோ. யூ ரைட்.
இந்த தடவை மட்டும் ரன்பீர் இதுல இருந்து வெளியே வந்துட்டா போதும். நம்ம பிராச்சி ஒரு கை பாத்திரலாம். கரெக்ட் தானே? தேங்க்ஸ் அத்தை. உனக்கும் ரன்வீருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னோட மிகப்பெரிய எதிரியே பிராச்சியா இருப்பா. அப்புறம் என்னோட எதிரி பிரக்யா. இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வரவிடாம பண்ணணும். ஒரு பொண்ணு எதை வேணாலும் இழப்பா, ஆனா வீட்டுல அவளோட கண்ட்ரோலை மட்டும் இழக்க மாட்டா. என் கையில இருக்கிற உரிமை எப்பவும் என்கிட்ட தான் இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் என்னோட மாமி கிட்ட பேச. ஆனா மேம், இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் போட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். நான் உங்களை கூப்பிடுறேன், சரியா? நோ ப்ராப்ளம். கதவை கொஞ்சம் சாத்திட்டு போறீங்களா? ஓகே மேம். நான் பணத்துக்காகவோ இல்ல வேற எந்த ரீசன்காகவோ என்னோட ரன்வீரை விட்டு கொடுக்கவே மாட்டேன், சரியா? லிசன் மாயா, ரன்பீர் உன்னை காதலிக்கவே இல்ல, அத மறந்துடாத. ஹே, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? இந்த கல்யாணம் இருக்கே, அது அரேஞ்ச்டு மேரேஜ் தான். முதல்ல கல்யாணம், அப்புறம் தான் லவ். இன்னைக்கு வேணா அவன் என்ன காதலிக்காம இருக்கலாம், ஆனா நாளைக்கு என்ன காதலிப்பான். ஸ்டாப் இட். ஓகே, ஜஸ்ட் ஸ்டாப் இட். இது என் கடைசி வார்னிங்கா எடுத்துக்க. இந்த கல்யாணத்துல இருந்து பெண் வாங்கிடு. ஓகே, நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்காத. எங்கேயாவது போய் தொலை, காணாம மறைஞ்சு போயிடு. நீ அந்த மாதிரி மட்டும் பண்ணலன்னு வை, அப்புறம் வேற வழியே இல்ல. நானும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியிருக்கும். ஒரு விஷயம் மறந்துடாத, நான் ரன்பீர் கூட க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் உனக்கு நான் பணமே கொடுத்தேன். அத மட்டும் மறந்துடாத, ஓகே? என் பொண்ணு என்ன இருக்கா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ மாயாவுக்கு பணம் கொடுத்ததா நான் இப்ப கேட்டேனே. அப்படின்னா நீ ரன்வீரை சொந்தமாக்கிக்க போறியா? என்னாச்சு ரியா? நான் ரன்வீர் கிட்ட சொல்லிடவா? ரன்பீர் அடையணுங்கிறதுக்காக ரன்பீர் மேல கேஸ் போட்டது நான் தானே அவனுக்கு தெரிஞ்சிட்டா, அப்புறம் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். இது எல்லாமே நான் அவனுக்காக தான் பண்ணனு அவனுக்கு தெரியாதுல்ல. சொல்ல ரியா, எல்லாத்தையும் சொல்லிடவா? நீ என்ன சொல்லுவ? எனக்கு ரியாவை பத்தி எல்லாமே தெரியும், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. இங்க பாரு ரியா, நீ பேசுற விதம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கும், ஆனா உன்னோட இன்டென்ஷன் எல்லாமே சரியா தான் இருக்கும், அதுல சந்தேகமே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, அது எனக்கு தெரியும். அப்புறம் நீ ப்ளீஸ் எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துறாத, புரியுதா? மாயா என்ன பண்ணா? உன்னை விட்டு விலகணுங்கிறதுக்காக மாயாக்கு இவதான் பணம் கொடுத்திருக்காளாம். இதத்தான் அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ரியா மெஹரா என்னோட ஃப்ரெண்டு. நான் என்ன ஆசைப்படுறனோ அதே தான் இவ்வளவு ஆசைப்படுறா. எனக்கும் மாயாக்கும் கல்யாணம் நடக்கிறது இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் ரியா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, எல்லாம் இவங்க. ஐ நோ. நீ ஏன் முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எல்லாரும் வலுக்கட்டாயப்படுத்துறீங்க, அது தெரிஞ்சு எல்லாரும் இப்படிதான் பண்றீங்க. அதுவும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? இல்ல இல்ல இல்ல, அது வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ சொல்லு, நீ என்கிட்ட என்ன சொல்ல விரும்புற? அது வந்து என்னால உன்னோட எல்லா டென்ஷனையும் போக்க முடியும். மாயா, இங்க பாரு, நீ என்ன சொல்ல வரியோ அதை மட்டும் தெளிவா சொல்லு. நீ அந்த பிராச்சியை பத்தி தானே யோசிக்கிற? ஏன் அவளை பத்தி யோசிக்கிற? எனக்கு அவளை பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. எதனால அவளை எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ அளவுக்கு மேல அவ மேல அன்பு வச்சிருக்க, அதனாலதான். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. இப்ப நான் பிராச்சியை பத்தி உன்கிட்ட என்ன சொன்னனோ அது 100க்கு 100 உண்மைங்கிறது. கம் ஆன் ரன்வீர், உன்னோட எல்லா சீக்ரெட்டும் எனக்கு தெரியும், ஆனா என்னோட சீக்ரெட் எதுவும் உனக்கு தெரியாது. சரி, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பெரியப்பா, நான் அப்புறம் என்னோட அம்மா நேத்து பிராச்சியோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க பெரியப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? பிராச்சியோட குடும்பத்துக்கிட்ட ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு, இந்த கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. உனக்கே தெரியும்ல என் பெரியப்பா எப்படிப்பட்டவருன்னு. ஒருவேளை அவங்க விருப்பத்துக்கு மாறா யாராவது நடந்துக்கிட்டா அப்புறம் அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையாயிடும், உனக்கு தெரியும்ல. சரி, இதெல்லாம் விடு, நீ இப்போ ரிலாக்ஸ் ஆகு. இப்பதான் நம்மளுக்குள்ள எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்சிடுச்சுல, அப்படிதானே? இப்போ நாம நம்மளோட மேரேஜ் லைஃப என்ஜாய் பண்ண முடியும். பிராச்சி, பிராச்சியா எங்க? எனக்கு இப்பதான் பிராச்சி இருந்தா. ஐ திங்க் வேற யாராவது இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேம்,
கொஞ்சம் வரீங்களா? இதோ வந்துட்டேன். போயிட்டு வரேன். நீ தாராளமா போ. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஓகே பாய். பாய். நான் பிராச்சியை தானே பார்த்தேன். ஆனா அவ எனக்கு வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணிருக்கா. பின்ன அது பிராச்சி தானே? சாரி. என்ன ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவா நடங்க ப்ரோ. யார தேடுறீங்க? பிராச்சியவா? இல்ல நான் மாயாவை தான் தேடிட்டு இருக்கேன். கூடவே ஐயரையும் தேடிட்டு இருக்கேன். அப்பதானே சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பார்த்த தெரியல வெயிட் பண்ண முடியலன்னு. ஏன் இப்படி ஸ்டூபிட் क्वेश्चंस கேட்டுட்டு இருக்க? நான் யாரை தேடுவேன்? இவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தா ஃபோன் பண்ண வேண்டியதானே பிராச்சிக்கு. ஆரியன், நான் இப்போ இந்த கல்யாணத்துல பிராச்சியை பார்த்தேன். இங்கதான் பக்கத்துல பார்த்தேன். நீ பாத்தங்கற, அவளை தேடுறங்கற, நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன்னா எப்பயும் அவளை பத்தி யோசிச்சு எங்க பார்த்தாலும் எனக்கு பிராச்சியா தெரியுது. இது என்னோட தப்பு தான். வா போலாம். கண்டிப்பா பிராச்சி வரமாட்டா. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகாத, அவ கண்டிப்பா வருவா. அவ வரமாட்டா. உனக்கு எப்படி தெரியும்? மாயா இப்பதான் என்கிட்ட சொன்னா. அதாவது என் பெரியப்பா, அப்புறம் என் அம்மா, அப்புறம் நான் நேத்து பிராச்சி வீட்டுக்கு போயிருந்தோம் தெரியுமா? எங்க பெரியப்பா பிராச்சியோட ஃபேமிலிக்கு தெளிவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாரு. நீங்க யாரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு. நீயே யோசிச்சு பாரு, இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பிராச்சி அவளோட ஃபேமிலியை விட்டுட்டு எனக்காக இங்க வருவாளா? எனக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுப்பாளா? அவளுக்கு என்ன அவ்வளவு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குனா அது வந்து பிராச்சி என்ன லவ் பண்ணல ஆரியன். அதுக்குள்ள பெரிய ஜட்ஜ் மாதிரி பேசாத. நான் ஜட்ஜ் மாதிரி பேசல, உண்மையா தான் சொல்றேன். பிராச்சி என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு என் மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு இதுல இருந்து எனக்கு ஒரு பயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு என் மனசுக்குள்ள. அதாவது இந்த கல்யாணம் எனக்கு நடந்துச்சுன்னு வை, அப்புறம் நான் பிராச்சியை நிரந்தரமா இழந்துருவேன். உண்மையிலேயே நீ கொஞ்சம் ஓவரா யோசிக்கிற. நான் ஒன்னும் ஓவராலா யோசிக்கல. ஆனா மாயா என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன? இங்க பாரு, ரன்பீருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுல்ல, அதனால ஏன் உதவி உனக்கு தேவை. உனக்கு வேணாம்னா சொல்லு, நான் போறேன். நான் இங்க வந்துதான் ஆகணும். சரிதா ஆண்டி, நீங்க எனக்காக இங்க வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். போதும், நிறுத்துடா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இது என்னோட கடமை. உனக்கு தெரியுமா, மாயாவோட பெரியப்பா எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் மிரட்டினாரு. எங்களை இங்க வரக்கூடாதுன்னு மிரட்டினாரு. இந்த விஷயம் எதையுமே நான் பிரக்யா கிட்ட சொல்லவே இல்ல. தேங்க்யூ. நீங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. இப்படி எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு என் மேல காதல் வந்துடுச்சுன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன். நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். என் காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குது ஆலியா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. லைஃப்ல நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்கதான் செய்யும். ஆனா நீங்க மன உறுதியோட இருந்தீங்கன்னா அப்புறம் நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இதுக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டேன். ஆனா அது இப்ப வரைக்கும் நடக்கல. ஆனா ஆலியா, இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன ஆசைப்படுறேனோ அது நடக்க மாட்டேங்குது. ஆனா எது நான் ஆசைப்படலையோ அது தாப்பா இங்க நடக்குது. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? இவங்கள பாருங்களேன். இவங்க தான் ரஜு, எங்க ஊரை சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்களும் கூட. இவளோட கல்யாணம் கூட இப்படித்தான் நடந்தது. இந்த மாதிரி தானா? அதாவது இவளுக்கு பார்த்த மாப்பிள்ள ரன்வீர் மாதிரியே வேண்டா வெறுப்பா காதலிச்சான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காதலும் வந்துச்சு, குழந்தையும் வந்துச்சு. இப்ப இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்படித்தானே ரஜு? அது சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க சம்பந்தி அம்மா, நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. அது என்னன்னா, ரன்வீருக்கு மாயா மேல இஷ்டமே இல்லதான். ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கட்டுமே, அதுக்கப்புறம் மாயாவை காதலிப்பான். 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. மாயோட பெரியப்பா வராரு. ஏய் பொண்ணு, பிரவீன், நான் பிரவீனோட வைஃப். எந்த பிரவீன்? பிரவீன் ரன்பீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? என்ன பிரச்சனை? குறுகுறுன்னு பாக்குறேனா? என்ன ஏற்கனவே பூனைக்கண் வச்சிருக்கீங்க, பத்தாததுக்கு எல்லாரையும் குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கீங்க. என்னமோ சைட் அடிக்கிற மாதிரி பாக்குறீங்க. குறுகுறுன்னு பாக்குற, சைட் அடிக்கிறேன்னு என்ன உளறாங்க? பின்ன என்ன சொல்வாங்க? நீங்க அப்படிதானே பாத்தீங்க. இங்க பாருங்க குறுகுறுன்னு பாக்குறவரே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த டான்ஸ என்னோட ப்ரொஃபஷனா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன். கரியர் ஆக்கிக்கணும். அது தப்பா? சொல்லுங்க. அதனால நீங்க ரன்பீருக்கு சொல்லுங்களேன், நீ இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடாத, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து டாக்டர் பிசினஸ் பண்ணுங்கறாரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஒன் செகண்ட். டாக்டர் பிசினஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆளுங்க தான் டாக்டர் ஆவாங்க. அட,
இங்க பாருங்க குறுகுறுன்னு பாக்குறவரே, நான் என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன், அது என்னோட பிரச்சனை. உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? தெரியாதுல்ல? அப்ப சொல்லுங்க, நீங்களும் ஒத்துக்கிறீங்களே அது தப்பு தானே? தப்புன்னு சொல்லுங்களேன். ஆமான்னு சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ண கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உங்களை பத்தி ரன்பீர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு. பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. என்ன உளர்ற? நான் உண்மையை தான் சொல்றேன். உங்களுக்கு சுத்தமா மேனர்ஸ் இல்ல. குறுகுறுன்னு பாக்குறவரே, மேனர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லது. பிரவீன் அவன் ப்ரொஃபஷனல் இல்ல, அவன் ஒய்ஃபை மாத்தினாதான் அவனுக்கு நல்லது. யாரு பிரவீன்? என்ன மாப்ள, உங்க பிரவீன் யாருன்னு தெரியும்ல? தெரியுமே. அது வந்து பிரவீன் 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 வந்து எனக்கு 2 பிரவீன் தெரியும். அதனாலதான். பிரவீன் சோப்ராவை பத்தி பேசுறீங்களா இல்ல பிரவீன் சிங்க பத்தி பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இங்க ப்ராப்ளம். இவ யார் ஒய்ஃப்? இவங்க அவங்க 2 பேரோட ஒய்ஃபும் கிடையாது. அப்ப யாரோட ஒய்ஃப்? அது என்னன்னா அவங்க 2 பேர்லயும் யாரையும் இவங்க கல்யாணம் பண்ணல. இவ இப்பதான் பிரவீனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போறா. அவளுக்கு பைத்தியங்க. அவ இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கா. அதையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பிரவீன் சர்மாவோட கேர்ள் ஃபிரெண்ட். அது என்னன்னா இவ உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுனால அவனோட பொண்டாட்டியாவே இவ மாறிட்டா. சர்மா ஷாவ்லா சிங் எனக்கு பைத்தியமே பிடிக்குது. சில் ப்ரோ. அதாவது சில்லி பன்னீர், சில்லி ஆலு, சில்லி டமாட்டர், சில்லி பரோட்டா. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க இங்க முக்கியமான வேலை பாக்குறாங்க. இவங்க தான் இங்க முழுக்க கேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. கேட்டரிங் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் கையில டைரி வச்சிட்டு இருக்காங்க. அந்த கேட்டர் சொதப்பிட்டான், அதனால இவங்கள தான் கன்ஃபார்ம் பண்ணது. நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டரை கொண்டு வந்து விட்டுருப்பேன். நீங்க இவங்கள புக் பண்ணீங்க. சரி விடுங்க, இவங்கள நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சரி ஏதோ நடந்து போச்சு. கெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்ன்றாங்க. வாங்க வாங்க. சரியான லூஸ் அவன். யார் அப்படி நடிக்க சொன்னாங்க? ஒருவேளை மாட்டிக்கிட்டா நான் உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். நான் இருக்கேன்னு. நானும் மாட்டிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். என்ன பின்ன என்னவா? எந்த ஒரு பையனும் இந்த மாதிரி கைய பிடிச்சு தன்னோட ஃப்ரெண்டுக்காக இந்த அளவுக்கு பேச தயாரா இருக்கானா, நான் கண்டிப்பா அந்த பையனோட வலையில விழுந்துருவேன். அப்படியா? இந்த காலத்துல அந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. ரன்பீரை பாத்தியா? ஒரு ஃப்ரெண்டுக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஒருவேளை எனக்கு ரன்பீரோட வயசா இருந்து இல்லன்னா ரன்பீருக்கு என்னோட வயசா இருந்துச்சுன்னா நிஜமா சொல்றேன், நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா ஒரு விஷயம், அந்த மாதிரி இருந்தா உன்னை நான் பக்கத்துல சேர கூட விட மாட்டேன். ஏன் சேர விட மாட்டேங்க? ஏன்னா எனக்கு காதல்ல காம்படிஷன் பிடிக்காது. அதனாலதான். ஓ மை காட், நீயா? நீ எப்படி சகானால இருந்து சகானா சிங்கா மாறின? கிண்டல் பண்றத முதல்ல நிறுத்து. இல்ல நான் கிண்டல்லாம் பண்ணல, நான் கேக்குறேன். இது எப்படி நடந்தது? என்ன கல்யாணத்துல பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கியா? பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். யாருக்காக? என்னோட அக்கா பிராச்சிக்காக. பிராச்சிக்கா? சரி, எவ்வளவு ஊத்துறோம்னு சொல்லுங்க. லார்ஜா இல்ல ஸ்மாலா? இதுக்கு முன்னாடி நான் என்ன குடிச்சிருக்கேன்? என்ன கேக்குற? அட, அவனுக்கு எவ்வளவு ஊத்துறோம்? ஸ்ட்ராங்கா இல்ல லைட்டா? அவன் தினமும் குடிக்கிறவன், அதனால லைட் எல்லாம் பத்தாது. காக்டெயில் மாதிரி சூப்பரா பண்ண போறோம் பாருங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாத. அதுக்கப்புறம் போதை அதிகமா ஏறி அவனால எதுவும் செய்ய முடியாம பேச முடியாம போயிட போகுது. அட டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு டோசேஜ் எல்லாம் தெரியும். சரக்கு கலக்கு தெரியுது, டோசேஜ் தெரியுது. ஒருவேளை தினமும் நீயும் ராத்திரி குடிக்கிறியா என்ன? அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன பைத்தியமா? ஆக்சுவலி நான் அத படிச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியும். குட் பாய். குடிக்கிறது தப்பான விஷயம். Thank you. ஒன் செகண்ட் பிராச்சி, நீ இவனை பாராட்டி முடிச்சிட்டனா நம்ம பிளான்ல ஃபோக்கஸ் பண்ணலாமா? அட, பிளான்ல தான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ட்ரிங்க் அடிச்சா போதும், அதுக்கப்புறம் ராகுலோட மைண்ட் டோட்டல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அவன் உளர ஆரம்பிச்சிருவான். அதனால தைரியம் வருமா? தைரியம் வருமாவா? இத குடிச்சா அவன் சிங்கம் மாதிரி ஆயிடுவான். மாயாவோட பெரியப்பா வந்தா கூட பயப்பட மாட்டான். அப்படின்னா ஓகே, நம்ம ராகுல் கிட்ட சொல்லிடுவோம். அதாவது மாயா சீட் பண்றா, போய் சொல்றான்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ரன்பீரை டைவர்ஸ் பண்ண போறது இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ராகுலுக்கு கோவம் வரும். கோவத்துல ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஆக்சுவலி அதுதான் நமக்கு தேவை. அப்பதான் விஷயம் வெளியில வரும். இதெல்லாம் சரிதான். நாம இப்ப ஒரு வேலை பண்ணுவோம். ராகுல் இங்க கூட்டிட்டு வருவோம். அவனை இங்க கூட்டிட்டு வந்து இந்த சோம பணத்தை அவனுக்கு ஊத்தி கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்கறது சரி, அவன் எப்படி இங்க வருவான்? அவனுக்கு தான் நம்ம எல்லாரையுமே தெரியுமே. ஆனா இந்த சின்ன சர்தார் அவனுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா ராகுல நான் இங்க கூட்டிட்டு வரவா? ஆமா, இங்க பாரு சஹனா, நீ வந்து சர்தார் இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் ஹனுமான், வினையை தீர்த்தவன். சிரிக்காத, தாடி விழுந்துற போது. பிராச்சி, ராமனும் லக்ஷ்மணும் மயக்கமா இருக்கும் போது ஹனுமான் அப்படியே அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாருல, அதே மாதிரி ராகுல இங்க கமோன். எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? அது வந்து ஜஸ்ட் இந்த டோல் சத்தம் கேட்டுச்சுன்னா சில சமயம்
நான் பஞ்சாபியாச்சு. யாரு டோல் வாசிச்சா எனக்கு என்ன? டான்ஸ் நாம தானே ஆடுவோம். இருந்தாலும் நீ வந்து ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் நீங்க அம்மாவை திட்டிட்டே அதானே, நீயே இருக்கீங்க. பாரு. டான்ஸ் ஆடுனீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? விடுங்க, திட்டாதீங்க அம்மாவை. உன்னோட இந்த அழகான அம்மா இருக்காளே, அவளோட மாமியாரு நான். அதனால இவள திட்டுற உரிமை எனக்கு இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த உரிமை எப்ப கிடைக்குமோ? ஆனா எனக்கு கிடைக்காதே. என்ன சொல்ல வர? மாயா எப்படின்னு தெரியும்ல, அவளை என்ன திட்ட விடுவாளா? எல்லாம் என் நிலைமை, என்ன பண்றது? அட 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 அட. என்ன மம்மி, நீங்க இனிமேல் வாழ்க்கை பூரா சேடா இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. ஐயோ, இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? ஆமா, இந்த சர்தார் எதுக்கு என்ன பார்த்து கண்ணடிக்கிறான்? என்ன மாப்பிள்ள, நீங்க இருங்க. நீங்க பாருங்க சர்தார், இவர் எங்க மாப்பிள்ள. இவருக்கு இன்னைக்கு கல்யாணம். நீங்க தப்பான நம்பருக்கு டயல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்க சொல்றது தப்புன்னு தோணுது. நான் நினைச்சதை விட நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஆமா, பொம்பளை குரல்ல பேசுற. அது என்ன, நாங்க பாடி பாடி என்னோட குரல் பொம்பளை குரலா மாறிடுச்சு. பாட தொண்டை சரியில்லைன்னா சுடுதண்ணி வச்சு வாயை கொப்பளிக்கணும். அதை விட்டுட்டு பையனை பார்த்து கண்ணடிச்சா தப்பு இல்லையா? இங்க பாருங்க, நான் ஒண்ணு இவரை பார்த்து கண்ணெல்லாம் அடிக்கல. அட எப்படி இருக்கீங்க, நான் அவரை கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? இப்படி யாராவது கேட்பாங்களா? நான் கேட்பேன், ஏன்னா நான் அவருடைய ஃப்ரெண்ட் இல்லையா, நான் கேட்பேன். ஏற்கனவே நான் மாயாவோட வலையில மாட்டி தவச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த சிங்கு வேறயா? அட, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடி இருக்கோம், ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். என்ன தெரியலையா உங்களுக்கு? என்னப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்தன்ற, நீ எங்க இருந்து வந்த, எப்படி வந்தேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. யார் தான் நீ? என்ன உனக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. உன் ஃப்ரெண்டே தெரியாதுன்னு சொல்ற? ஒன் செகண்ட். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் யாருன்னு தான் நீ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்ல. நான் அந்த மாதிரி ஆளா இல்ல. எனக்கு பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். தள்ளி போ, தள்ளி போ. யாருன்னு கவனமா பாரு. ரன்பீர், சின்ன வயசு ஃப்ரெண்டுப்பா. ஓ பண்டி, நீ என்ன பண்டிப்பா? எப்படி இருக்க நீ? ரன்பீர், பாத்தியா, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட? இப்போ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இவன். இந்த பட்டிய உனக்கு தாடி கூட வளர்ந்துருச்சு தெரியுமா? அங்க எல்லாரும் பிரதீப். அதான் நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட் பிரதீப். எல்லாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்திருக்கானா? நிஜமா தான் சொல்றியா? அட, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் போய் பார்க்க போறேன். போலாம். அட மம்மி, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். வா போலாம். என்னாச்சு? இந்த பாட்டு பாடி ஆடுறவங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால என்ன? அட, அவனுக்கு ஈவென்ட் கம்பெனியே இருக்கு. அதனால என்ன? எக்ஸாக்ட்லி. மாப்பிள்ளை பையனை கூப்பிடுங்க, முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ளை, எங்க போறீங்க? அட, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். நில்லுங்க, பண்டிதர் கூப்பிடுறாரு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சாம். ஐயரா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? 2 நிமிஷத்துல நான் வந்துறேன். வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. அட, உட்காருங்க மாப்பிள்ளை. வாங்க சம்பந்தி, அம்மா செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா? வாங்க. ஓம் அபவித்ரா பவித்ரோ வா சர்வாவஸ்தாங்கதோபி வா. இந்த ஐயரால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? ரன்பீர் வர முடியாத விஷயத்தை நான் இப்பவே போய் பிராச்சி கிட்ட சொல்ல போறேன். இப்ப பொண்ணு அழைச்சிட்டு வாங்களேன். சரிங்க பண்டிதரே, இதோ கூட்டிட்டு வரேன். அண்ணே, மாப்பிள்ள கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாரு போல இருக்கு. டென்ஷனா இருந்தா இருக்கட்டும். அவரு டென்ஷனா இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தான். நடக்கிறபடி எல்லாம் அப்படியே நடக்கட்டும். என்னால பிராச்சியையும் போய் பார்க்க முடியாது. ஓ காட் சேவ் மீ. ஐயரே, எதுக்கு திடீர்னு இவ்வளவு போக வந்துச்சு? நட்சத்திர நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. அதனாலதான் நான் கொஞ்சம் தேவையில்லாம அதிகம் போட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நல்ல நட்சத்திரம் வந்துருச்சு. பையனையும் பொண்ணையும் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயரே. நல்ல வேலை, புகைச்சல்லாம் போயிடுச்சு. ஐயர் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி, நீ போ. 2 பேரும் ரூம்ல தான் இருக்காங்க. போய் கூட்டிட்டு வா, சீக்கிரமா வா. இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா நான் போய் மத்தவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். யாராவது இவ்வளவு லேட் பண்ணுவாங்களா? வா.
பிராச்சி, இந்த ராகுல் தான் மயக்கமா இருக்கானே. ஐயோ, இவன் மயக்கமா தான் இருக்கான். இது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நமக்கு மட்டும் தான் தெரியும். மாயாவுக்கு தெரியாதுல்ல. மாயா முன்னாடி நம்ம ராகுல ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுவோம். ஆனா இதெல்லாம் எப்படி பண்றது? ஒரு துணியை வச்சு அவன் வாயை கட்டிடலாம். அப்பதான் மாயா இவன் கத்தாம இருக்கிறதுக்கு நம்ம துணி கட்டியிருக்கோம்னு நினைச்சுக்குவா. இல்ல, நம்ம பண்ணிடலாம்ல. சரி, இதெல்லாம் நடக்கவே வச்சுக்கலாம். ஆனா மாயாவையும் ரன்வீரையும் இடுப்புல தூக்கி வச்சுட்டு இங்க கொண்டு வர முடியாதே. ஏன் அவங்களே ஆசைப்பட்டா கூட அவங்களே எந்திரிக்க விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம். என்கிட்ட நிறைய மரத்தூள் இருக்கு. அதை நாம பயன்படுத்தணும்னா மாயாவோட அப்பா அம்மாவே பொண்ணு மாப்பிளையே அனுப்பிடுவாங்க. ஆமா, மரத்தூள்னா என்ன? ஐயோ, என் அறிவு கொழுந்து. அதுதான் இந்த பன்னீர் டீக்கா. அப்புறம் இந்த வெஜிடபிள் டீக்கா எல்லாம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அத சூடுபடுத்துறதுக்கு மரத்துல இருந்து தூள் எடுப்பாங்க. அதத்தான் மரத்தூள்னு சொல்லுவாங்க. ஆனா மரத்தூள்னால ரன்பீர் எப்படி எழுந்திருப்பா? ஐயரு ஓமத்துல போடுறதுக்கு பொருள் எல்லாம் வச்சிருப்பாரு இல்லையா, அதுக்கு பதிலா இந்த மரத்தூளை வச்சிடணும். அவர் அந்த தூளை நெருப்புல போடும் போது எக்கச்சக்கமா புகை கிளம்பும். அந்த புகைனால மொத்த மண்டபமே புகையாயிடும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம நம்ம வேலையை முடிச்சிடலாம். அப்ப அந்த சாமானுக்கு பதிலா மரத்தூளை வச்சிடுறேன். அதுக்கப்புறம் யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்த நாங்க பண்ணோம். அதுக்கப்புறம் சஹானா ஓம பொருட்களுக்கு பதிலா மரத்தூள் பொருட்களை வச்சுட்டா. வேலை எல்லாம் முடிஞ்சது, நீ கெஸ்ட் ரூமுக்கு போ. எல்லாமே பிளான் போட்ட மாதிரி கரெக்டா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் ரன்பீர் ஒரு தப்பு செஞ்சுட்டான். பிராச்சி, நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி மட்டும் பண்ணலன்னா இப்போ நீ இல்ல என் பக்கத்துல மாயா தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. சரி சரி. திடீர்னு போக எங்க இருந்து வந்துச்சு? என் கல்யாணத்துல தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? அட பிராச்சி, நீ 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 நல்லா இருக்கல? நீ? நான் நல்லா தான் இருக்கேன். நீயா? How dare you? என் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இருந்தாலும் வெக்கமே இல்லாம வந்துட்டேன். உங்க மிடில் கிளாஸோட ப்ராப்ளமே இதுதான். உங்கள மாதிரி யாருக்கும் மான மரியாதை இல்லன்னு நினைக்கிறீங்களா? கடைசி தடவைய சொல்றேன், இந்த மாதிரி நீ பிராச்சி கிட்ட பேசவே கூடாது சொல்லிட்டேன். ரன்பீர், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடு. மாயா மாயா என்ன பண்ற? மாயா இப்படி எல்லாம் பண்ண கூடாது. ரன்பீர் அவ பெரியப்பாக்கு ஃபோன் பண்றா, போனை புடுங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். சோபே குடும்ப கல்யாணத்துல பிரச்சனை வரவே வராது. வெயிட், ரன்பீர் போனை புடுங்க முதல்ல. மாயா 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 போனை கொடு. மாயா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மாயா, நீ இன்னைக்கு இந்த பிராச்சியை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். மாயா 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 போனை கொடு. மாயா சொல்றது கேளு, நீ போனை கொடு. போனை கொடு மாயா. மாயா முதல்ல போனை கொடு. என்ன பண்ற? போனை கொடு. மாயா இங்க பாரு, தயவு செஞ்சு போனை கொடு. போனை கொடு பிராச்சி. மாயா போனை கொடு. மாயா போனை கொடு. அங்க மாயாவோட அம்மா வந்திருக்காங்க. இங்க பாரு ரன்பீர், நீ ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, நீ இன்னோசென்ட். இதெல்லாம் உன்னால ஒண்ணும் நடக்கல. நீயும் எதுவும் பண்ணல. நீயும் இன்னசென்ட் தான். ஒண்ணும் ஆகாது. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் இன்னோசென்ட்னா இவ எப்படி செத்தா? மாயா, புகையெல்லாம் போயிடுச்சுமா. ஐயர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சீக்கிரமா வெளியில வாமா. உன்னோட பெரியப்பா ரன்வீரை கூட்டிட்டு வர போயிருக்காரு. ரன்பீர், ஒருவேளை இவனோட பெரியப்பா இங்க வந்துட்டு அப்புறம் அவர் இவளை இப்படி பார்த்தா அதுக்கப்புறம் நம்மள சுட்டு தள்ளிடுவாரு. துப்பாக்கியால சுட்டு தள்ளிடுவாரு. இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்ப இவள நாம தூக்கணும். மாயா, நீ எதுக்காக எதுவும் பேச மாட்டேங்கிற? இரு, நானே உள்ள வரேன். உள்ள வராதீங்க. என்ன மாப்பிள, நீங்களும் உள்ள இருக்கீங்களா? கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல? சரி, சீக்கிரமா ரெண்டு பேரும் வெளியில வாங்க. என்ன ஐயர் கூப்பிடுறாரு. தூக்கு 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 தூக்கு. சீக்கிரம் இவள தூக்கு. கால புடி. இவள தூக்கு. முயற்சி பண்ணு. ஒளிச்சு வைக்கணும். தூக்கு. போ அந்த பக்கம் போ. மாயா, என்னாச்சு? அண்ணா, நீங்க இங்கே இருங்க. ரன்வீரும் உள்ளதான் இருக்கான். நான் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன்.
இப்ப என்ன பண்றது ரன்வீர்? என்ன பண்றதா? வேற வழி இல்ல பிரச்சனை. நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் பைத்தியம் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னங்கண்ணா நீங்க எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க? அவங்க 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே? இவங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டி ஆகல. முதல்ல இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணட்டும். ரன்வீர், நீ மாயா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வை. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளுவேன். நான் சொல்றது நீ கேளு. ஒரு 2 நிமிஷம் நீ கூட மனமேடையில உட்கார்ந்து மட்டும் போதும். ஒரு தடவை சீஃப் பண்ணிட்டாருன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடுவார் அவரு. பிராச்சி, இங்க பாரு, அவர் என்ன பண்ணாருன்னு நீயே பார்த்தல. இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன போட்டு தள்ளிடுவாரு அவரு. எனக்கு உன்னை விட்ட வேற ஆள் இல்ல பிராச்சி. வேற வழியில நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரன்வீர். நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். நீ வெளியே வரலன்னு வை, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். 1 2. அண்ணா நீங்க கொஞ்சம் பொறுங்க, நான் 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். மாயா எங்க மாப்பிள்ள? மாயா மாயா வந்துட்டா. மாயா ஒரு வழியா ஃபைனலா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. தேங்க் காட், தேங்க் யூ மாயா. மாயா ஒத்துக்கிட்டால, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க மாப்ள? மறைக்காம சொல்லுங்க. முதல்ல மாயாவை மறைச்சு வச்சுட்டு வரணும். எனக்கு ஓகே தான். ஆனா நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் வாஷ்ரூம் போக வேண்டியது இருக்கு கொஞ்சம். நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க அதுக்குள்ள மாயாவை கூட்டிட்டு போங்க. மணமேடையில உட்கார வைங்க, நான் அதுக்குள்ள வந்து சீக்கிரம். சரி. இப்போ ரொம்ப அழகா இருக்கால இந்த பொண்ணு மாயா. ஓகே ஆரியன், நீ சீக்கிரமா மாயா ரூமுக்கு உடனே வா. நன்றி மாயா, ரொம்ப ரொம்ப நன்றி மாயா. நீ 2 ட்ரெஸ் தைச்சதுனால ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா இந்த பிரச்சனை சால்வே ஆயிருக்காது. அப்புறம் நீ அடிக்கடி சொல்வல்ல, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நடத்தி காட்டுறேன்னு. அதனால இப்போ இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உன்னாலதான் வாட்ச் பண்ண முடியாதே, நீ தான் மயக்கம் ஆயிட்டியே. ஆரியன், எதுக்காக அப்படி மெசேஜ் பண்ண? தேங்க் காட் ஆரியன், நீ இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியது இருக்கு. என்ன? நான் வர வரைக்கும் டூப்ளிகேட் ஆனியா நீ பத்திரமா பாத்துக்கணும். ஓ மாயா, இவ இங்க இருக்கானா? அப்போ மணமேடைக்கு யார் போனது? மணமேடைக்கு உன்னோட உண்மையான அண்ணி போயிருக்கா, பிராச்சி. பிராச்சியா? யா, நான் இப்போ உடனே மணமேடைக்கு போய் ஆகணும். சரியா? நீ அப்புறமா மணமேடைக்கு வா. முதல்ல இந்த டூப்ளிகேட் அணியை மறைச்சு வை. ஆரியன் மாயாவை பாத்துக்கிட்டா போதும், எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது. நான் பண்ற இந்த காரியம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா இதை என்னோட ஃபேமிலிக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு புரியல. இப்போ யாரு போன் பண்றாங்க? டென்ஷனா இருக்கேன். ஏய், நீ இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க? நீ யாரு பக்கம்னு முதல்ல எனக்கு சொல்றியா? இங்க வா. நீ ஒரு கேவலமானவன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உன் அம்மா வயசாகுது எனக்கு. ஆண்டி, நான் உங்க பொண்ணு மாதிரி. அது போகட்டும், உன்னோட தாடியும் மீசியும் ஏன் வித்தியாசமா இருக்கு? ஒட்டி இருந்தா அப்படிதானே இருக்கும். என்ன ஒட்டி இருந்தா அப்படி இருக்குமா? நீ என்ன சொல்ற? இங்க பாருங்க ஆண்டி, நான் சஹானா. ஷஹானாவா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வேணாம். இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க. மாட்டிக்கிட்டா கதை கந்தல் ஆயிடும். என் கூட வாங்க. வாங்க சீக்கிரம். என் வாழ்க்கையில் இது மட்டும் தான் நடக்க வேண்டியது பாக்கி. இந்த மாயா இருக்காளே, இவன் என் பையனை வளைச்சு போட்டா. அங்க அந்த குள்ள சர்தார் என் பொண்டாட்டியை வளைச்சு போட்டு கூட்டிட்டு போறான். தப்பு. அவன் ஒண்ணு இவள மயக்கல, என் பொண்டாட்டி தான் ஆசைப்பட்டு அவன் பின்னாடி போறான். அம்மா, நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணணும். இங்க பாரு மகனே, இனிமே என்னால எந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கும் பர்சனல் லைஃப்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. என்னாச்சுப்பா?
நீங்க எனக்கு கட்டி வச்சிருக்கீங்களே அவளை பத்தி தான். நீங்க சொல்லுவீங்களே அவ லட்சத்துல ஒருத்தி நம்பர் 1ன்னு. அது என்னமோ உண்மைதான். இப்பதானே நானே பாக்குறேன். எங்க பையனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அவன் என்னடானா அங்க. உனக்கு என்னாச்சுப்பா? வாங்க போய் பாப்போம். எங்க? வாங்க காட்டுறேன். வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அட என்ன நீ எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு வந்திருக்க? சொல்றேன். பாத்தீங்களா உங்க மருமகளும் இந்த குள்ள சர்தாரும் சேர்ந்து என்ன கூத்து அடிச்சிட்டு இருக்காங்கன்னு. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, ரொம்ப நாளாவே இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்கு. இதுதான் தெரியாம போச்சு, இப்ப மாட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா. வாழ்த்துக்கள்மா. உங்க பேரனுக்கு அங்க கல்யாணம் நடக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சின்ன சர்தார்ஜிக்கும் பல்லவிக்கும் கல்யாணமே நடக்கும். இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசுவீங்களா? தலை எது வாள் எதுன்னு தெரியாம எதோ பேசுறீங்க. அட உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு உங்க கூட பேச இஷ்டமே இல்ல. 1000 தடவை சொன்ன அப்ப கூட உனக்கு புரியல. நீ என்ன நினைச்ச நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? இங்க பாருங்க, இவ மேல எந்த தப்பும் இல்ல. என்ன பண்ணாலும் நான் தான் பண்ண. நீங்க என்கிட்ட பேசுங்க. இதுல இவளோட தப்பு எதுவுமே இல்ல. நான் சொன்னதுனாலதான் இவ செஞ்சா. அட அட இங்க என்ன நடக்குது? இவர் எதுக்கு கையில கண்ணை வச்சிட்டு இருக்காரு? பெரிய என்னன்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரா? அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு மாயா மேலதான் கண்ணையே வச்சிருக்காரு. இல்ல பாட்டி, இது மாயா இல்ல. அட உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாயா இல்லன்னா அப்ப இது யாரு? இவ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது மாயா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என் அம்மாவோட கை சிலம்பணிய போட்டுக்கணும்னு சொன்ன ஏன் போடல? சாரியான முட்டா பையன். நீ எதுக்கு போட்டுக்கல? எங்க அந்த கை சிலம்பு? அண்ணா நீங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது மனமேட. மாப்பிள்ள தான் தப்பு பண்ணிட்டேன்னு அவரே சொல்றாருல. இவர் தான் அந்த கை சிலம்ப போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அவங்க சரியாதான் சொல்றாங்க. தப்பு என்னோடதுதான். மாயா பாவம், அவ உங்க அம்மாவோட கை சிலம்ப போட்டுக்கலாம் தான் இருந்தா. ஆனா அது உங்க அம்மாவோட கை சிலம்பம் தான் எனக்கு தெரியாதுல்ல. அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோட அது மேட்சே ஆக மாட்டேங்குது. நான் எப்படி ஆசைப்படுறோனோ அப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கை சிலம்பேங்க. நான் வாயை திறந்து பேசினா இவரு ஷூட் பண்ணிடுவாரு. அப்புறம் எல்லாரும் அது எங்கன்னு நான் கேக்குறேன். அதாவது உங்க அம்மாவோட கை சிலம்பு மாயா கையில போட்டிருந்தா இல்லையா, அதை நான் தான் அவ கையில இருந்து கழட்டினேன். அதை நான் கழட்டி மாயா ரூம்ல வச்சுட்டேன். நீங்க எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது, மனமேடையை விட்டு போக கூடாது. நான் போய் எடுத்துட்டு வரேன். தம்பி, இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், குறிப்பா இந்த குடும்பத்தாரு மேல. நான் போய் அதை கொண்டு வரேன். சரி. நீ உட்காரு. உட்காரு மாயா. ஆரியனுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாது. அவன் இப்படி ஹேண்டில் பண்ணுவான்? கடவுளே, இவர் அதை கண்டுபிடிச்சிட்டா? இல்ல, அதை தேட போய் ஒருவேளை மாயாவை பார்த்துட்டா? அது எங்கேயாவது முன்னாடி இருந்தா நல்லா இருக்கும். எப்படியாவது அதை எடுத்துட்டு அவர் சீக்கிரமா வந்தா போதும். நான் யோசிக்கிறத தான் நீயும் யோசிக்கிறியா? இல்ல, நான் பாசிட்டிவா யோசிச்சுட்டு இருக்கேன். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது எப்பவுமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். இல்லன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தானே? நீயும் என்ன மாதிரி யோசிக்கிற? நான் இப்ப அதை யோசிக்கல. ஆனா நான் இப்ப நெகட்டிவா யோசிக்கிறேன். மாயாவோட பெரியப்பா ஒருவேளை மாயாவை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும்? நம்மளோட கதை முடிஞ்சு போயிடும். ஆனா நீ 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 எதுக்கும் பயப்படாத. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ என்னோட தலையெழுத்துல எழுதப்படல. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு தடவை ஆண்டவன் நம்ம தலையெழுத்தை எழுதிட்டானா அதை யாராலையும் மாத்த முடியாதான். அதனால நீ பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். மாயாவோட பெரியப்பா வந்த உடனே மம்மியோட சண்டை போடுற மாதிரி சண்டை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது, நாங்க அவன் கூட இருக்கோம்னு நான் ரன்பீர் கிட்ட போய் எப்படியாவது சொல்லிடுறேன். அவன் என் புள்ள எவ்வளவு டென்ஸ்டா இருக்கான். கண்ணா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உன்னுடைய இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ. அட சரிதா ஆண்டி, நீங்க இந்த பக்கம் வாங்க. என்ன விடு, சொன்னா கேளு, என்ன விடு. நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. சண்டை போடாதீங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம்?
நீங்க போங்க, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். என்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்தேனோ அன்னையில இருந்து என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு. அதுவும் எல்லாமே என் வாழ்க்கையே நீங்க நரகமாக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்காக எங்க வீட்டுல இன்னும் இருக்க? என்ன மதிக்காத மருமக என் வீட்டுக்கு தேவையே இல்ல. அம்மா உங்களுக்கு வேணா மருமக வேணான்னு இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்டாட்டி வேணும். இருடா, நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். இவனை நான் தானே இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அடே எனக்கு புது மம்மி வேணுமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் கேளுங்களேப்பா. எஸ் கரெக்ட். ரன்பீர், பல்லவி ஆண்டியும் பாட்டியும் வேணும்னு தான் சண்டை போடுறாங்க. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும் தான் ட்ரை பண்றாங்க. இவங்க இப்படி பண்ணாங்கன்னா கல்யாணம் டிலே ஆகாது, கல்யாணமே நின்னு போயிடும். எல்லாரும் முன்னாடியும் இவ என்ன அவமானப்படுத்திட்டா. அதுக்கு நீங்க தகுதியானவங்க தான். விக்ரம், அம்மா இங்க பாரு விக்ரம், சொல்லுங்க. உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும். அம்மா பல்லவி கிட்ட இருந்து உங்களுக்கு டைவர்ஸ் அட வேணும். நீ அவ கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க. இனிமே அவ என் வீட்ல இருக்க கூடாது. அட நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, இந்த மாதிரி சண்டை போட்டுக்க கூடாது, புரிஞ்சுக்கோங்க. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வரதுங்கிறது சகஜம். அதுக்காக இந்த அளவுக்கு போகலாமா? தயவு நல்லா சொல்லுங்க. எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய